நானும் கடையில் இருக்கேன் சார், வேலை பார்க்குறேன் சார், பல வருஷமா வேலை பார்க்குறேன் சார், தனக்குன்னு எடுக்க மாட்டேங்க சார். ஆம்பளைகள் பொண்டாட்டிக்குன்னு எடுக்கிறீங்க சார், அவங்களுக்கு 10,000க்கு எடுத்து கொடுக்குறீங்க, கடைசியில் 150 ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்து போறீங்க சார். நான் சொன்னேன், இது எத்தனை சதவீதம்னு? 90%. அப்போ 10% வேற மாதிரியும் இருக்கு, சரிதானா? அதாவது அது ஆண்களுக்கு உள்ள ஒரு சிறப்பு, அதையும் நம்ம பாராட்டணும்ல. பொதுவான நல்ல ஆண்களை சொல்றேன், என்ன செய்வான், தான் மனைவிக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்துரு, கிறிஸ்துமஸா நீ நல்ல சேலை விடு, பிள்ளைகளுக்கு நீ நல்ல பேண்ட் ஷர்ட் எடுத்துக்க. கடைசியில அப்பா என்ன எடுத்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஆடி கழிவு, அமாவாசை கழிவு, அந்த கடையில கிடக்குற ஏதாவது ஒரு கழிவு எடுத்துட்டு தான் தகப்பனார் போட்டுட்டு வருவார். இது இப்படி ஒரு தகப்பன் உங்களுக்கு இருந்தாருன்னா, ஹீஸ் a குட் மேன், அவரை விட்டுறாதீங்க, சரியா? இப்படி ஒரு தகப்பன் உங்களுக்கு கிடைச்சிருப்பாரானா, வாலிப பிள்ளைகள் சொல்றேன், அவரை கனவீனம் பண்ணிடாதீங்க. அது ஆண்கள் வெளியே சொல்ல மாட்டான், பெண்கள் சொல்லி அழுதுருவீங்க. நீங்க உங்க அம்மா கண்டோட கட்டி பிடிச்சி யாத்தாடி அப்படின்னு அழுதுருவீங்க. ஆண்களுக்கு கட்டி பிடிச்சி அழுக இந்த உலகத்துல யாரும் இல்ல.